ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த நார்செட் 10ஓட நோட்டிபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன்ல என்னென்ன யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், என்னெல்லாம் எலிஜிபிள், எங்கெங்கெல்லாம் வேகன்சி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங். ஸோ பிஎஸ்சி நர்சிங் தான் எலிஜிபிள். பிஎஸ்சி படிச்சவங்களுக்கு பிஎஸ்சி படிச்சிருக்கணும், இல்லைன்னா போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும். அது போக நர்சிங் கவுன்சில், ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் இல்லைன்னா இந்தியன் நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ படிச்சவங்களுக்கு அவங்களும் ஸ்டேட் அல்லது இந்தியன் நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல். ஸோ இவங்க தான் வந்து எலிஜிபிள். இன்கேஸ் நீங்க பிஎஸ்சி போஸ்ட் பிஎஸ்சினா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும் போதும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பட் நீங்க டிப்ளமோ அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 50 பெட், மினிமம் 50 பெட் ஹாஸ்பிட்டல்ல 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஏஜ் பாத்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் ஏஜ். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3000, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இடபிள்யூஎஸ்க்கு 2400. இதுக்கு நார்செட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஏப்ரல் 11th, மெயின்ஸ் எக்ஸாம் ஏப்ரல் 30. லாஸ்ட் டேட், அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் மார்ச் 16, 5 மணி வரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்னையில இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, அதை பத்தி பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 இயர்ஸ், பிடபிள்யூபிடினா 10 இயர்ஸ் வரை ரிலாக்ஸேஷன். ஸோ நீங்க கேஸ் ஓபிசியா இருந்தா இங்க 33 இயர்ஸ் வரை எழுதலாம். எஸ்சி எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் வரை எழுதலாம். ஜெனரல் கேட்டகரி இருந்தா 30 இயர்ஸ் வரை எழுதலாம். தென் அதுக்கு நீங்க வேலிடான கேஸ்ட் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல கொடுக்குற பிசி சர்டிபிகேட் கிடையாது, ஓபிசி சர்டிபிகேட். அதுல நான் கிரீமி லேயர்னு மென்ஷன் பண்ணிருக்கணும். இன்கேஸ் இடபிள்யூஎஸ் வச்சிருந்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அது போக மினிமம் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் ப்ராப்பரா இருக்கணும். அந்த சர்டிபிகேட்ல 50 பெட் அப்படிங்கறத எவ்வளவு பெட்டோ அவ்வளவு பெட்டுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ நார்செட் வந்து உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். 90 மினிட்ஸ் நடக்கும், 100 MCQs. ஸோ இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நம்ம தமிழ்நாட்டில் சென்டர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்க குயிக்கா அப்ளை பண்ணுங்க. நீங்க கேட்ட இதுவே கிடைக்கிறதுக்கு இடம் நிறைய சான்சஸ் இருக்கு. சென்டர் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க உங்க ப்ரிப்பரேஷனை. இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே கரெக்டா இருக்கும். ஏப்ரல் 11th வந்து நம்மளோட எக்ஸாம். ஸோ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. எய்ம்ஸ் மதுரையில வேகன்சி வந்திருக்கு. இந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிரும். இங்க பாருங்க, இதான் வேகன்சி. இதுல முக்கியமா எய்ம்ஸ் மதுரை வந்து உங்களுக்கு 30 வேகன்சி இருக்கு. எய்ம்ஸ் மதுரையில 30 வேகன்சி இருக்கு. அண்ட் தென் ஜிப்மர் புதுச்சேரியில பாத்தீங்கன்னா 88 வேகன்சி, 30, 88. இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு. அது போக பக்கத்துல மங்களகிரியில இருக்கு. மங்களகிரியில ஆல்மோஸ்ட் 88 வேகன்சி. அது நம்மளுக்கு பக்கத்து ஸ்டேட் தான் மங்களகிரி. பிபி நகர் இல்ல. ஸோ முக்கியமா நம்ம ஸ்டேட் மதுரையிலேயே 30 வேகன்சி வந்திருக்கு. ஜிப்மர்ல 88 வேகன்சி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஜிப்மரோடைய ஏஜ் லிமிட் என்னன்னு தெரியல. இன்னும் அது தனியா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜிப்மரோடைய ஏஜ் லிமிட்டை மட்டும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் நார்செட்ல ஜிப்மரோட ஏஜ் லிமிட் வந்து 18 to 35 வரை இருந்துச்சு. ஸோ இந்த தடவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 35 வரை ஏஜ் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லாரும் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எய்ம்ஸ் மதுரையில 30 வேகன்சி வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். இந்த நார்செட்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, எப்படி அப்ளை பண்றது, ஏதாவது சம்மந்தமா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான ரிப்ளை பண்றேன்.